స్వప్నాశ్రం ఆకాశగంగా జపాలి వేణుగోపాల స్వామి శిలాతోరణం శ్రీవారి పాదాలు 6 గుళ్ళకి రాను పోను టికెట్ ధర 120 రూపాయలు మాత్రమే। 6 కోయిల్ పోవర टिकट 120 रुपये। 6 मंदिर आने के जाने के 120 रुपये। வணக்கம் பெரியவர்களே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருப்பதியில் இருக்கிற 6 முக்கியமான இடத்துக்கு தாங்க போக போகிறோம்। ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது வேணுகோபால சுவாமி ஆலயம்। 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க। நம்ம இதில் தான் போகிறோம், போகலாமா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம்। பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்। பஸ்ஸு வந்துடுச்சு, ஏறலாம்। இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு, பஸ்ஸும் போயிட்டுருக்கு। ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க। நீங்கள் 4 இடம் மட்டும் பார்க்கணுன்னா 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க। இது வந்து பெருமாளை பார்க்கக்கூடிய லைனு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், போயிட்டே இருக்குது। ஆனால் இப்போ இந்த லைன் ஃப்ரீயாக தான் இருக்குது, இன்னும் லைனை பெருசு பண்ணிகிட்டே இருக்காங்க। ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆலயம் இப்படி தான் உள்ளே போகணும்। உள்ள சட்னி ஊற்றி கொடுத்துருக்காங்க, அக்கா வயல అయితే ఒకవేళ పోయినా ఇబ్బంది சுவாமி பார்க்கறதுக்கு 5 ரூபாய், அர்ச்சனை பண்ணுறதுக்கு 10 ரூபாய்। இங்கே சின்ன பசங்களுக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, வேஷ்டி சட்டை இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்குது। இதுதான் உள்ள போற வழி। சுவாமி பார்த்துட்டு வெளியில வர வழி। இங்க ஒருத்தர் கற்பூரம் காட்டிட்டு இருக்காரு, என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது, அவர் கடைக்கு கற்பூரம் காட்டிட்டு இருக்காரு। சுவாமி பார்த்தாச்சு, அங்கதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு। இப்போ நம்ம பஸ் ஏற போறோம்। நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான்। பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்க ஆரம்பிக்கும்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க। இப்போ தான் ஒரு டேர்ன் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே இன்னொரு டேர்ன் பண்ணுறாரு। இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்। இப்போ நம்ம திருமலைக்கு வந்தாச்சு, இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட போகிறோம்।
ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம், இப்போ நம்ம சாப்பிடலாம். சுமாராக தான் இருக்கு. அடுத்தது நம்ம சேனலில் ஸ்ரீ ஜபாலி ஹனுமான் டெம்பிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரங்கு பாருங்க என்ன பண்ணுதுன்னு. இந்த மாதிரி இந்த கோவிலில் நிறைய குரங்கு இருக்குது. இந்த கோவில் காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த குரங்கு பாருங்க சிவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கு. இந்த கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் காடு, எனக்கு பயமா இருக்கு. இப்ப எப்படி போறதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. ஏதாச்சும் அனிமல் வந்துருமோன்னு.